தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 16 இடங்களில் சதம் அடித்த வெயில். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105.80 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். எனக்கு பயனே கிடையாதுன்னு சொல்றேன் நான். அவருக்கு வேணா பயன் விட்டு கொடுக்கவே முடியாது. எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அதனால விட்டு கொடுக்க முடியாது. கரையாடன்னு சொல்றேன், முடியாது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேச உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. தமிழர்களை எதிரிகளாக பார்க்கவில்லை என்றும் ட்வீட். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்ற கர்நாடக துணை முதல்வரின் சிவக்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கர்நாடக அரசின் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் காட்டு. மேகதாது அணை கட்ட முயற்சித்தால் அதிமுக போராட்டம் நடத்தும் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. அமைச்சர் துரைமுருகன் கண் துடைப்புக்காக அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் விமர்சனம். மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்ற கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமாரின் பேச்சு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாய் திறக்காதது ஏன்? தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து விட்டுக் கொடுப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மேகதாது அணைக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படக்கூடாது. மேகதாது அணையை நம்ம கட்டணும், அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், கோஹெட் அப்படிங்கிறார் முதலமைச்சர். அவர்கிட்ட ஒரு கண்டனத்தை காணா. தமிழ்நாட்டினுடைய உரிமையை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். மே மாதத்துக்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,57,090 கோடி ரூபாயாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. கடந்த ஆண்டின் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது 12% அதிகம் என தகவல். பீகார் நேபாளம் இடையே இந்திய சரக்கு ரயில் சேவை தொடக்கம். பிரதமர் மோடியும் நேபாள பிரதமர் பிரசந்தாவும் கூட்டாக கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். மல்யுத்த வீரர் வீராங்கனைக்கு ஆதரவாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி. பேரணியின் போது தொண்டருடன் இருசக்கர வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்து பயணம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் போகாப்பூரில் இந்திய விமானப்படையின் பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீ விபத்து. விமானிகள் இருவரும் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினர். விற்பனை ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்திற்கு பின்னடைவு. முன்னாள் உரிமையாளரான சன் குரூப் கலாநிதி மாறனுக்கு 380 கோடி ரூபாய் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்து ராகுல் காந்தி வேதனை. இதுபோல நடக்கும் என தாம் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை என கவலை. பெகாசஸ் உளவு செயலி மூலம் தம்முடைய செல்போன் உரையாடல் ஒட்டுக்கேட்கப்பட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. போன் ஒட்டுக்கேட்பது தெரிந்தும் ஹலோ மிஸ்டர் மோடி என நகைச்சுவையாக பேசியதாக தகவல். ஜலந்தர் பெயராயில்
பிரான்கோ முல்லக்கலின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் போப் பிரான்சிஸ். கன்னியாஸ்திரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவரின் ராஜினாமா ஏற்பு. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சுமார் 74 லட்சம் கணக்குகளை தடை செய்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவிப்பு. தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 சட்டத்தின்படி விதிகளை மீறியதால் நடவடிக்கை. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திப்பு. டெல்லி அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலான மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு எதிராக ஆதரவு திரட்டினார். டெல்லி மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர்களை வீட்டின் வாசலுக்கே சென்று வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இருவருக்கும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் வரவேற்பு. டெல்லி அரசுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை திமுக கடுமையாக எதிர்க்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. ஆக இந்த அவசர சட்டத்தை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையாக எதிர்க்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் டெல்லி அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். நிச்சயமாக எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் அவசர சட்டத்தை எதிர்ப்போம் என்ற திமுகவின் நிலைப்பாட்டுக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் நன்றி. ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் பேட்டி. பீகாரில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் இடையிலான ஆலோசனைக் கூட்டத்திற்கான தேதியை மாற்றி வைக்க கோரியுள்ளோம். மேட்டூர் அணை திறப்பு நிகழ்வு நடைபெறுவதால் 12ஆம் தேதி கலந்து கொள்ள முடியாது என்றும் முதலமைச்சர் விளக்கம். டாஸ்மாக் மதுபானங்களுக்கு கூடுதல் விலை விற்று பல பேரின் குடியை கெடுத்ததால் கர்மாவை அனுபவித்து வருகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக வீடு கட்டலாம், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம், 10 ரூபா பாலாஜி என்கின்ற நல்ல ஒரு பேரை இந்திய அளவில் எடுக்கலாம், உலக அளவில் எடுக்கலாம். ஆனால் கர்மா எத்தனை பேர்த்துடைய தாலி அறுத்திருக்கீங்களோ கர்மா திரும்ப அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தான் அரசியலை விட்டு அவங்களை அனுப்பும். திமுக அமைச்சர்கள் கொள்ளைக்காரர்கள் போல் செயல்படுவதாகவும் அண்ணாமலை கடும் விமர்சனம். பெரிய கொள்ளைக்காரன் 24/7 கரப்ட் மட்டும் இல்லை, பெரிய கொள்ளைக்காரன். இப்படி பேசினா மட்டும்தான் அவனுக்கு அடங்குவான்.